சென்னை சோக்காய்கேடா பெண்கள் கலை அறிவியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவியர் அறிமுக நிகழ்ச்சி மற்றும் கல்லூரி மாணவியர் சங்க ஆரம்ப விழா கல்லூரி வளாகத்தில் இனிதே நடைபெற்றது. கல்லூரி தலைவர் முனைவர் சேது குமணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இம்மாபெரும் விழாவில் முனைவர் ஆகாஷ் கே அவுச்சி அவர்களும், நபார்ட் துணை பொது மேலாளர் திருமதி பி மணிமேகலை அவர்களும், பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் பள்ளியின் முதல்வர் திருமதி ரமா ராமசுவாமி அவர்களும், கல்லூரியின் செயலாளர் திருமதி கோகிலம் குமணன் அவர்களும், கல்லூரியின் ஆலோசகர் முனைவர் பி ரஞ்சிதா கனி அவர்களும், முனைவர் ராணி கிறிஸ்துதாஸ் அவர்களும், கல்லூரியின் முதல்வர் முனைவர் வி ரேணுகாதேவி அவர்கள் மற்றும் மாணவியர் சங்க புதிய நிர்வாகிகள், கல்லூரி மாணவியர்கள் ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்த மாணவியருக்கு வெற்றி கோப்பை, சான்றிதழ், விருந்தினர் பொற்கரங்களால் வழங்கப்பட்டது. வறுமை நீக்கி வளமாக்கும் உயர்நிலை கல்வியினையும், சமூக மாற்றத்திற்கு வித்திடும் அறிவியல் சார்ந்த கல்வியினையும் மாணாக்கர்கள் பன்முகத்தன்மையோடு கற்று தேர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என முனைவர் ஆகாஷ் கே ஓச்சி அவர்கள் தன் வாழ்த்துரையில் தெரிவித்தார். When each and every woman expand the wings of her boundless dreams and strive to transform herself, her family, her community, and society at whole, please continue to study without ever wavering. நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அங்கீகரிக்கும் கல்வியினை கண்ணும் கருத்துமாக பயின்று உயர்ந்து சிறந்து விளங்க வாழ்த்துகிறேன் என நபார்ட் துணை பொது மேலாளர் தன் வாழ்த்துரையில் தெரிவித்தார். ஒரு பழமொழி இருக்கு நம்மள்ட்ட. யாரு படிப்பு சொல்லி தராங்களோ, படிப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணமா இருக்காங்களோ, அவங்க கடவுளுக்கு சமம் அப்படின்னா உங்க டீச்சர்ஸ், உங்க சேர்மேன், அந்த ஃபேமிலி எல்லாருமே கடவுளுக்கு சமமா தான் உங்களுக்கு இப்ப தெரியணும். ஏன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா எவ்வளவு ரிச்சா இருந்தாலும், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேடைக்கோ இந்த ஹால்க்கோ வர்றதுக்கு ஒரு காரணம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு காரணம் இந்த படிப்பு மூலமா வந்த எனக்கு ஒரு பதவி, அந்த படிப்பு மூலமா வந்த இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்த பதவி அந்த படிப்பு மூலமா தான் வந்தது. கல்லூரி மாணவியர் சங்க புதிய நிர்வாகிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். கல்லூரி மாணவியர் சங்க பொறுப்பாளர்களாக பதவியேற்ற மாணவிகள் பதவியேற்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மாணவியர் சங்க தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு கல்லூரியின் தலைவர், துணைத் தலைவர், துறை பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்து கல்லூரி நிர்வாகத்தின் அனைத்து மாண்புகளையும் காப்பதோடு சக மாணவியரின் நன்மைக்கு அக்கறையோடு செயல்படுவேன் என கல்லூரி மாணவியர் சங்க தலைவர் ஏ லைடா அவர்கள் தனது ஏற்புரையில் தெரிவித்தார். I request my students and friends to work with passion and zeal, a sense of value and a sense of belonging. I have absolute faith that together we will work hard of all our dreams to come true. Thank you. பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் பள்ளியின் முதல்வர் திருமதி ரமா ராமசாமி அவர்கள் மாணவியர் அமைப்பு ஆற்றப்போகும் பணிகள் அனைத்து தரப்பினருக்கும் முன் உதாரணமாகவும் பொறுப்புடன் கூடிய சேவையால் மட்டுமே தனிச்சிறப்புற்று விளங்க முடியும் என வாழ்த்தி பேசினார். and others, of course administrative staffs too,
So, without them, it is very difficult to run an institution. Since I am from an institution, I know so well, it's a group effort. So, I'm so happy. I welcome you all. The fresh batch of students, I'm really happy to see you all. அது நல்லபடியா நீங்க உங்களோட செல்ஃப் ஒரு growth-க்கு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் நான் விஷ் பண்றேன். I wish you all on behalf of our school, the British International School, and I'm so happy to say Mr. and Mrs. Kumaran is our parent. So I'm so happy to have their daughter as a student, and I welcome you all on our behalf and at the institution's behalf. Thank you. கல்லூரி தலைவர் முனைவர் சேது குமணன் அவர்கள் வாழ்க்கை பயணங்களின் நினைவுகள் நம்முள் மீண்டெழும் தருணம், நம் விழிகளில் பூக்கும் துளிகளே சாட்சியங்களாய் நிழலாய் மறுதளிக்கும் பொழுது புதிய உற்சாகமும் பெருமையும் தன்னம்பிக்கையும் நம்முள் ஏற்படுகின்றது. இந்த உத்வேகம் உங்கள் அனைவருக்கும் நிலைத்து நீடித்து சாதனையாளர்களாக உங்களை காணும் வாய்ப்பினை எங்களுக்கு தாருங்கள் என்று நகைச்சுவையோடு நல்ல செய்திகளையும் நினைவு கூர்ந்தார். பக்கத்தில் உள்ள ஒரு நல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க? அவங்களுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். That is the policy. So you try to understand and support your friends, and you have to solve the problem, and you have to create something different. மேடம் வந்துருக்காங்க, எனக்கு வந்து மேடத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அச்சய பாத்திரம் கேள்விப்பட்டீங்களா? தமிழ் ஸ்டூடெண்ட்லாம் படிச்சிருப்பீங்களே, அது மாதிரி அவங்களுக்கு அல்ல குறையாத கல்வி வந்துக்கிட்டே இருந்ததுனால தான் இப்போ வரும். அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த அச்சய பாத்திரத்துலேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புத்திஸ்ட் இல்லையா? அந்த காலத்தில் புத்திஸ்ட் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஒரே மிகச்சிறந்த பெண்மணி வந்து மணிமேகலை. அவங்களுடைய அச்சய பாத்திரம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதிலிருந்து உங்களுக்கான வழங்கப்பட்ட ஒவ்வொரு சொற்களும் உங்கள் வாழ்வில் உயரத்தை கொடுக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து முதலாம் ஆண்டு மாணாக்கர்களையும் பொறுப்பேற்றுக் கொண்ட மாணவியர் சங்க பொறுப்பாளர்களையும் கல்லூரியின் செயலாளர் திருமதி கோகிலம் குமணன் அவர்கள், கல்லூரியின் ஆலோசகர் முனைவர் பி ரஞ்சிதா கனி அவர்களும், சங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராணி கிறிஸ்துதாஸ் அவர்களும், ஜப்பானிய மொழி விரிவுரையாளர் திருமதி கியோமி தனகா அவர்களும் வரவேற்று வாழ்த்தி பேசினர். வருகை புரிந்த விருந்தினர்களுக்கு கல்லூரியின் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாணவியர் சங்க மனோன்மணி அவர்களின் நன்றியுரையுடன் கல்லூரி பாடலுடன் நாட்டுப்பண் முழங்க விழா இனிதே நிறைவுற்றது.